சென்னை எண்ணூர் முகத்துவார பகுதியில் மீன்கள் செத்து கரை ஒதுங்கியுள்ள நிலையில் தங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு உள்ளதாக கூறி மீனவர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் காயத்ரி வழங்க கேட்கலாம். காயத்ரி, விவரங்களை வழங்கலாம். வணக்கம் விக்னேஷ். எண்ணூர் அருகே கொசத்தலை ஆற்று பகுதியில் டன் கணக்கில் மீன்கள் செத்து மிதப்பதன் காரணமாக மீனவர்கள் அப்பகுதியில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக எண்ணூர் தாழங்குப்பத்தை அடுத்த முகத்துவாரக்குப்பம் மற்றும் அத்திப்பட்டு செல்லும் மேம்பாலம் அருகில் கொசத்தலை ஆறும் கடலும் கலக்கும் முகத்துவார பகுதியானது உள்ளது. இந்த பகுதியில் நேற்று இரவு முதல் மீன்கள் இறந்த நிலையில் தண்ணீரில் மிதந்து கரை ஒதுங்குவதாகவும் பெரிய வகை மற்றும் சிறிய வகை மீன்கள் கரை ஒதுங்குவதன் காரணமாக அந்த மீன் விற்பனை செய்யும் அந்த மீனவர் குடும்பத்தினர் தற்பொழுது அதிர்ச்சியில் உள்ளனர். மேலும் தங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக மடவை, கிழாங்கன், ஊடான், கார்வா, கவுத்தி, இறால், நண்டு உள்ளிட்ட பல்வேறு வகையான மீன்களும் கடல்வாழ் உயிரினங்களும் அப்பகுதியில் இறந்து கிடப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. வடசென்னை அனல் மின் நிலையத்திலிருந்து வெளியேறும் சுடுநீர் காரணமா அல்லது பக்கிங்ஹாம் கேனான் வழியாக வெளியேறும் கழிவுநீர் காரணமா என மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் மீனவர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். ஏற்கனவே முகத்வாரம் பகுதியில் 15க்கும் மேற்பட்ட மீன் வகைகள், இறால் உள்ளிட்டவை பிடித்து விற்பனை செய்து வரும் தங்கள் வாழ்வாதாரமானது தற்போது இந்த மீன்கள் இறந்த நிலையில் கிடப்பதால் அது பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ஒரு கோரிக்கையை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அது மட்டுமின்றி தொழிற்சாலை கழிவுகளால் மீன்வளம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் மீனவர்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாவது தொடர்கதையாக ஆகிவிட்டதாக சமூக ஆர்வலர்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். தமிழ்நாடு அரசு உடனடியாக இது குறித்து விசாரணை நடத்தி நிலைமையை சீர் செய்ய வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். மேலும் சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுப்பதோடு மீனவர்கள் குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் சமூக ஆர்வலர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் தற்பொழுது தாழங்குப்பம் பகுதியில் மீனவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த மீன்கள் இறந்ததற்கான காரணம் என்ன? அந்த தொழிற்சாலையின் கழிவுகள் தான் காரணமா? மேலும் அந்த தொழிற்சாலை மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மீனவர்கள் தற்பொழுது ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி காயத்ரி.